ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் பதட்டம் ஒரு உலக பெரும் போராக மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் இலங்கையில் பேசுபொருளாக மாறியுள்ள ஒரு விடயம்தான் ஈரானிய ஜனாதிபதியின் இன்றைய இலங்கை வருகை. இது தொடர்பான செய்தி விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். ஊவா மாகாணத்தில் பதுளை மாவட்டத்தில் ஈரானின் நிதி உதவியுடன் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசினின் பங்கு பெற்றுதலோடு நடைபெற்றது. உமா ஓயா திட்டத்தினை திறந்து வைப்பதற்காக ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வருகை தந்திருந்தார். குறித்த உமா ஓயா திட்டமானது முதலில் 1985 ஆண்டு நிறுவுவதற்கு திட்டம் வகுக்கப்பட்டு 2008 ஆண்டு இதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. 2010 ஆண்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்திற்காக 529 மில்லியன் டாலர் ஈரானிய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்தது. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் என்பது இலங்கையின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாகும். குறிப்பாக இலங்கையின் தென்கிழக்கு பகுதியின் உலர் வலயத்தில் நிலவும் நீர் பற்றாக்குறையை தணிப்பதற்காக சுற்றுச்சூழலுக்கு நீர் மூலங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உமா ஓயாவில் வருடாந்தம் சேரும் 145 கனமீட்டர் நீரிற்கு மேலதிகமான நீரை கிரந்தி ஓயாவிற்கு திருப்பி விடுவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இதன் மூலம் மொனராகலை மாவட்டத்தின் 4500 ஹெக்டேயர் புதிய விவசாய நிலங்களுக்கும் தற்போது உள்ள 1500 ஹெக்டேயர் விவசாய நிலங்களுக்கும் நீர்ப்பாசன வசதிகள் கிடைக்கும். அத்தோடு பதுளை, மொனராகலை, ஹம்பாந்தோட்டை பிரதேசங்களின் குடிநீர் மற்றும் தொழிற்சாலை நீர் தேவைகளுக்கு 39 மில்லியன் கனமீட்டர் நீரையும் வழங்க முடியும். இதனால் வருடாந்தம் 290 ஜிகாவோல்ட் மின்சாரத்தை தேசிய மின்சார கட்டமைப்பிற்கும் வழங்க முடியும். இந்த திட்டத்தில் புகுபல்பல மற்றும் டயராப உள்ளிட்ட இரு நீர்த்தேக்கங்களை இணைக்கும் 3.98 கிலோமீட்டர் நீளமான நீர் சுரங்கம், 15.2 கிலோமீட்டர் நீளமான நீரோட்ட சுரங்கப்பாதை, நிலக்கீழ் மின் நிலையம், ஸ்விட்ஜார்ட் பயணப்பாதை மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய கட்டுமானங்களும் உள்ளடங்கி இருக்கின்றன. இந்த திட்டம் மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்படுவது இலங்கையை பொறுத்தவரை, அதுவும் குறிப்பாக தென்கிழக்கு பகுதி மக்களுக்கு இலங்கை வரலாற்றில் ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. இது எவ்வாறு இருக்கையில் ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை நோக்கிய இன்றைய விஜயம் அனைத்துலகிலும் பேசுபொருளாக மாறியிருக்க மிக முக்கிய காரணம் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பதற்றம் நிலவும் சூழலில் அவரது வருகை அமைந்திருப்பதையாகும். இஸ்ரேல் ஈரானிடையே போர் பதற்றம் நிலவி வந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் கடுமையான எதிர்த்தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்களை கொண்டு ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது. இருப்பினும் அமெரிக்காவின் உதவியுடன் தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்த நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் போர் ஏற்படுவதற்கான பதற்றம் தொடர்ந்தும் அதிகரித்தே காணப்படுகிறது. இதன்போது இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது சொந்த முடிவை எடுக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்த நிலையில் ஈரானை எந்த நேரமும் இஸ்ரேல் தாக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அண்மையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் மேற்கொண்டிருந்தமை அனைத்துலகிலும் பேசுபொருளாகியும் இருந்தது. எவ்வாறான நிலைமைகள் காணப்படுகின்ற நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா போன்ற நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றன. அதேபோல இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் மீது இங்கிலாந்தும் புதிய பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றது. ஈரான் தனது தாக்குதலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காகவும் மீண்டும் அத்தகைய நடவடிக்கைகள் நடக்காமல் தடுப்பதற்காகவும் இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதேபோல ஏற்கனவே ஈரானின் பல நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானை சேர்ந்த 16 தனிநபர்கள் மற்றும் ஈரானில் உள்ள 2 நிறுவனங்கள் மீதும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்து அரசு பல ஈரான் ராணுவ கிளைகள் மற்றும் ஈரானிய ட்ரோன் மற்றும் பால்டிக்ஸ் ஏவுகணை தொழில்களில் ஈடுபட்டுள்ள நகரங்களுக்கும் தடை விதித்திருக்கிறது. ஈரான் மீதான இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது 3ஆம் உலக போரிற்கு வித்திடுமோ என்ற கேள்விகள் உலக அரங்கில் எழுந்துள்ளன. இந்த பின்னணியில் தான் ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் பன்னாட்டளவில் அனைவரினதும் கவனத்தினை திருப்பியுள்ளது. சமகால நிலவரங்களை பொறுத்தவரை இலங்கை ஈரானிய ஜனாதிபதியுடனான நெருங்கிய உறவை பேணுவதனையோ இருதரப்பு உறவினை பேணுவதனையோ இஸ்ரேல் விரும்பவில்லை. இந்த நிலையில் இஸ்ரேலிய தலைவர்களின் பார்வையில் இலங்கை தவறானதொரு தெரிவினை நோக்கி செல்கின்றது என்ற நிலைப்பாடே உள்ளது. இதனால் இஸ்ரேல் இலங்கை தொழிலாளிகளை மையப்படுத்தியதான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை மட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேல் இலங்கை இடையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் உடன்பாடாகியுள்ள நிலையில் பொருத்தமற்ற தருணத்தில் இலங்கை ஈரான்
ஈரானுடன் உறவுக்கரம் நீட்டுவது இஸ்ரேலுக்கு எதிர்மறையான மனோநிலையினை உருவாக்கும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறாக இஸ்ரேலின் அதிருப்தியை இலங்கை சம்பாதிப்பது என்பது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளின் அதிருப்தியினை சம்பாதிப்பதற்கு நிகரானது என்பது சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகும். குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரை பெரும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வருவதற்கு அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளின் உதவி நிச்சயம் அவசியமான ஒன்று என்ற நிலைப்பாட்டில் இருக்கும் பின்னணியில் ஈரானிய ஜனாதிபதி இங்கு வருவதால் அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள சவுதி உள்ளிட்ட சில நாடுகளும் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ள பின்னணியில் இலங்கை மேற்குலகை, குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளை பகைக்க நேரிடும். அதிலும் IMF அமெரிக்காவின் சொல் கேட்கும் பிள்ளை. இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை பயணத்திற்கு ஏற்கனவே கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் உயர் முகங்கள் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம், ஈரான் இலங்கை இடையான இந்த புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றன என்பதை.